इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। பிரஸ்தானத்ரய பாஷ்யமருளிய ஆச்சாரியால் எல்லாருக்கும் பிரஸ்தானத்ரயத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இல்லை என்ற காரணத்தினால அவர்களும் இந்த பிரஸ்தானத்ரயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஹேத்துவாக சில பிரகரண கிரந்தங்கள் இயற்றினார். அது மட்டும் இல்லை, அது கூட சில பக்தி ஸ்தோத்திரங்களும் எழுதினார். அவர் இந்த பக்தி ஸ்தோத்திரங்களை எல்லாம் எப்படி எழுதினார் அப்படின்னு சொன்னா, கூடவே வேதாந்த தத்துவங்களும் அம்பாள் தத்துவங்களும் வரா மாதிரி எழுதினார். இப்படி அவர் அனுகிரகம் பண்ணதான இது எல்லாருக்கும் மோட்ச மார்க்கத்துக்கு அதிகாரம் அப்படி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் எழுதினார். இதுக்கு முன்னாடி மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலாஸ்தவம் அப்படின்னு ஒரு எழுதினார். அப்படி எழுதினார் அப்படின்னாக்க, தீட்சையாயி பஞ்சதசி உபாசனை பண்ணக்கூடியவர்கள் அவளுக்கு கிடைக்கிறது, அது இல்லாதவாளுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்றதுனால அந்த 15 அக்ஷரங்களை ஆரம்பமாக கொண்டு அவர் மந்திர மாத்திருக்கா பாவசம்னு எழுதுவார். இப்படி அம்பாளனுடைய கடாட்சம் தாந்திரிக ரகசியங்கள்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் சௌந்தர்ய லஹரி அப்படின்னு லஹரி கிரந்தங்கள்னு ஒரு 4 அருளினார் ஆச்சாரியால். அதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது சௌந்தர்ய லஹரி. அம்பாளனுடைய சௌந்தரியத்தை பிரவாகமாக சொல்லக்கூடியதா எழுதினார். அதே மாதிரி சிவ ஆனந்தம் இல்லையா, அந்த சிவபக்தியினால தலைக்கும் பொழுது வரக்கூடிய ஆனந்தத்தை பற்றி சிவானந்த லஹரி அப்படின்னு எழுதினார். அதற்கு பிறகு ஞானம் இல்லையா, ஞானிகளுக்காக ஞான சாஸ்திரத்தின் பொருட்டு அவர் என்ன பண்ண ஜீவன் முக்தானந்த லஹரி அப்படின்னு எழுதினார். இப்ப நம்ம அந்த 3 கிரந்தங்களையும் பார்த்தோம். இதை தவிர பக்தியும் கவிதையும் 2 கலந்து ஒரு ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்னு ஆனந்த லஹரி அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அருளினார். இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சௌந்தர்ய லஹரியில முதல்ல இருக்கக்கூடியது ஒரு 41 ஸ்லோகங்கள் ஆனந்த லஹரின்னு பேரு. பின்னாடி ஆச்சாரியால்னால அது அம்பாளனுடைய திவ்யமான அந்த சரீர கல்பனையை எழுதி ஒரு 59 ஸ்லோகம் எழுதினார். அது சேர்ந்து சௌந்தர்ய லஹரின்ற பேர்ல இப்ப நம்ம அழைக்கிறோம். அதனால அந்த காலத்துல பழைய காலத்து புக்கெல்லாம் பார்த்தா முதல்ல 41 வரைக்கும் ஆனந்த லஹரி அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஏன்னா புஷ்பதந்தர் அதை எழுதினதை தான் பிள்ளையார் அவர்கள் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதை, கைலாசத்திலேருந்து அதை வாங்கிட்டு ஆச்சாரியால் வரும்பொழுது அந்த நந்தி இந்த புஸ்தகம்லாம் கலிக்கு போகக்கூடாது அப்படின்னு அதை பிடுங்கிட்டாரு அப்படின்னு பிடுங்கினதுல 59 போயிடுத்து, 41 தான் ஆச்சாரியால் கையில இருந்தது. சொன்னோன்னா அம்பாள் அங்க பிரத்யட்சமாயி இல்ல பேலன்ஸை நீ கம்ப்ளீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அமைச்சதாக ஒரு சரித்திரம் இருக்கு. இப்படி வந்தது சௌந்தர்ய லஹரி. அதுல முதல் 41க்கு ஆனந்த லஹரின்னு பேரு. ஆனாலும் ஆச்சாரியால் என்ன பண்ணாரு, அதை தவிர ஒரு இண்டிபெண்டாக ஒரு ஆனந்த லஹரி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதினார் இல்லையா. இப்படி 20 ஸ்லோகங்கள். அது எப்படி எழுதினார் அப்படின்னாக்க, அதே சைலில் அதுல கொஞ்சம் விட்டு போச்சு இல்லையா, அது ஒரிஜினல். அதனால அவர் அதே சைலியில ஒரு 20 ஸ்லோகங்கள் எழுதினார்.
அதே விருத்தத்துல அதே மாதிரி பக்தி ரசத்தோட அதே மாதிரி கவிதா சாதுரியத்தோட ஒரு கிரந்தம் எழுதணும் அப்படின்னு எழுதப்பட்டதுதான் இந்த ஆனந்த லஹரி அப்படின்ற ஒரு கிரந்தம். சின்ன கிரந்தம், 20 ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நம்ம சௌந்தர்ய லஹரி பார்த்தோம், சிவானந்த லஹரி பார்த்தோம், ஜீவன் முக்தானந்த லஹரி பார்த்தோம். இந்த ஒரு லஹரியை மாத்திரம் எதுக்கு விடுறது, இதையும் பார்த்துட்டான்னா அவர் எழுதின 4 லஹரி கிரந்தமும் பார்த்தா மாதிரி ஆகணும்ன்ற ஒரு ஆசையில இப்ப ஆனந்த லஹரிய எடுத்திருக்கோம். இந்த ஆனந்த லஹரியானது முதல் ஸ்லோகமே ரொம்ப கிராண்டா வேதாந்த தத்துவங்கள் இல்லாம ஆச்சாரியால் எந்த ஸ்லோகமுமே எழுத மாட்டார். நம்ம கொஞ்சம் ஊனி கவனிச்சோம்னா தான் தெரியும் அதுல ஒரு சுதி வாக்கியம் இருக்கும், அதுல ஒரு வேதாந்த தத்துவங்கள் இருக்கும் அப்படின்றது. அப்படிதான் எழுதுவார். இப்போ இதுல முதல் ஸ்லோகத்துல அம்பாளுடைய சொரூபமானது எப்படி இருக்கு அப்படின்னா, எத்திர வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்ற ஒரு சுதியை எடுத்துட்டார். வாக்கு அந்த இடத்துல செல்ல முடியாத ஒரு சொரூபம் தான் அம்பாளுடைய சொரூபம், பிரம்மஸ்வரூபம். என்ன மனசினாலையும் வாக்குனால என் மனசான மனுத்தே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் மேதிதம் உபாசத்தே அப்படின்ற தத்துவத்துல அம்பாளே தான் வாக்கையே கொடுக்குறவ. அந்த வாக்குனால அம்பாளை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும், அது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி சஹஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா மனோவாச்சாவும் அகோச்சரா, இந்த மனசுக்கும் வாக்குக்கும் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்குள்ளேயே அம்பாள் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் எழுதுறோம், ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்காரு, ஸ்தோத்திரத்தை படிக்கிறோம்னு சொல்றோம். ஆக்சுவலா எழுதினவருக்கும் தெரியும் மனோவாச்சாம் அதீதகாவா இருக்கக்கூடிய. ஆனாலும் நம்ம அதை எழுதினதன் மூலமாக அவளுக்கு மனசுல ஒரு சுத்தி ஏற்படுகிறது. அதை படிக்கக்கூடிய நமக்கு ஒரு மன சந்தோஷமும் ஒரு சுத்தியும் அந்த கரண சுத்தியும் ஏற்படுகிறது. அந்த காரணத்துக்காக தான் பெரியவர்கள் இது இப்படின்னு தெரிஞ்சாலும், எங்களுக்கு தெரியுமா பிரம்ம ஜானம் உனக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை அது தெரிஞ்சதுன்னா, ஆனா அதுக்கு யோக்கியத்தையா வேணும்னாக்க, உங்களுக்கு யோக்கியத்துவம் வேணும்னாக்க உங்களுக்கு சித்த சுத்தி வேணும். அந்த சித்த சுத்தியை கொடுப்பதற்காகத்தான் இந்த பக்தி கிரந்தமானது அருளப்பட்டது. அதற்காக எழுதப்பட்டது தான் இந்த ஆனந்த லஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தமானது. அது வாக்குனால சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதை எப்படி சொல்றது ஸ்தோத்திரத்தினால அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை இப்ப ஆச்சாரியால் கலப்பி விடுறாரு. அது ஒரு சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பகவானுடைய வித்தியமான குண கீர்த்தனம், அவருடைய நாம அறிந்த குணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவரை சொல்லி 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 அந்த குணங்கள் நமக்கும் வரணும் அப்படின்றதுக்காக. இப்ப ராமர் அப்படின்னாக்க அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய பூர்வ பாஷினே நமஹா அப்படின்னு ஒரு நாமம். அவர் எப்போதும் யார் வந்தாலும் வெயிட் பண்ண மாட்டாராம், முதல்ல அவர் பேசிட்டு வர்றார் அசோக்கியமான்னு. அதுக்கப்புறம் தான் அது மிச்சவா மாதிரி அவர் வரட்டும், அவர் தானே வந்தாரு, லெட்டிம் டாக் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றது இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் எல்லாம் விரோதமாக எழுதப்பட்டது இந்த ராமாயணம். அங்க யார் இருந்தாலும் முதல்ல வினயமா இருக்கணும், வந்த உடனே அவர் பேசிடுவார் முதல்ல சௌக்கியமான்னு, அப்புறம் தான். அதே மாதிரி மிதபாஷினே நமஹா அப்படின்னு இன்னொரு பேரு அவருக்கு. ரொம்ப குறைவாக பேசுவார் இல்லையா, வளவலன்னு பேசாம எது பாயிண்டோ அப்படி பேசி அப்படி ஒரு பழக்கப்படுத்தக்கூடியவர் ராமர். இப்படி எல்லாம் இந்த மாதிரி குணங்கள்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அவரை நினைச்சு இப்போ பிரைஸ் பண்றோம் இல்லையா. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், அந்த குணங்கள் நம்ம சொல்லி சொல்லி நமக்கு ஒட்டிக்கும் அப்படின்றதுக்காக. வித்தியமான குண கீர்த்தனம் ஸ்தோத்திரம் இப்படியும் இருக்கு. அவித்தியமான குண கீர்த்தனம், நமக்கு தெரியாத சில குணங்கள்லாம் அவருடைய கீர்த்தனங்கள் மூலம் தெரியுது. இப்போ மனோவாச்சாம் அகோச்சரா நிர்மமா மமதா ஹந்திரி நிஷ்பாபா பாபனாசினி எல்லாம் எப்படி தெரியும், அதெல்லாம் ஸ்தோத்திரங்கள் சொல்லி கொடுத்துதான் தெரியும். அவித்தியமான குணங்களையும் நம்ம அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்தோத்திரம் அப்படின்றது. தெரிஞ்ச குணங்களை எடுத்துரைத்து நமக்கு நாமே சந்தோஷத்தையும் அந்த கரண சுத்தியும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. இப்படி ஆனந்த லஹரி அப்படின்னாரு. ஆனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஆனந்தம்னா பேரானந்தம்னு நம்ம வச்சுக்கணும். அம்பாளை அனுபவிக்கக்கூடிய போது வரக்கூடிய ஒரு ஆனந்தம் இல்லையா, அது சகுண ஆனந்தம், சகுண பிரம்ம ஆனந்தத்தை தான் இங்க ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆனந்தமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்கண்டிஷனால பக்தியினால வரக்கூடிய ஆனந்தம். மிச்ச ஆனந்தங்கள் எல்லாம் விஷயத்தினால வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் துக்க கலப்போட இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் தான் நமக்கு தெரியும்.
இல்லையா? அதிருப்திகரமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் கொடுக்கிறது. எந்த பொருளாக வாங்கினாலும் அந்த பொருள் மூலமாக நமக்கு வரக்கூடியது ஒண்ணு. அதை வாங்கிக்கும் போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வச்சு துக்க மிஸ்ரீதத்தோட தான் ஒரு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு ஆனந்தமும் திருப்தியை உண்டாக்குவதே இல்லை. இதை விட இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை உண்டு பண்றது. ஆனா அதிருப்திகரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பொருள்கள்னால நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள், மனிதர்கள்னால வரக்கூடிய ஆனந்தங்கள்லாம் பந்தகரமா இருக்கு. நம்ம போய் அதுல போய் மாட்டின்றோம். ஒரு தடவை சாப்பிட்டோம்னாக்க திருப்பி அங்க போலாமான்ற எண்ணத்தை அது உண்டு பண்ணிடுறது. இப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயே மாட்டின்றது. துக்க மிஸ்ரிதத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம் அப்படின்னு. இது இல்லாத ஒரு ஆனந்தம் நம்ம கையில இருக்கு. அது அவாளுக்கு தெரியும். பூஜை ரூம்ல அவா அனுபவிக்கக்கூடிய விஷயம். அது ரொம்ப பர்சனல் இல்லையா? அவாளுக்கு தான் தெரியும் அந்தந்த தெய்வத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை, அந்தந்த ஸ்தோத்திரங்களை சொல்லுவதன் மூலமாக அவர்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா நல்ல காலமா நல்ல பொழுதா போறது இல்லையா? இப்படி வரக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்க, இந்த ஆனந்தம் தான் வசத்தியான ஆனந்தம். அது ஒரு பொருள்னால வரக்கூடிய ஆனந்தம் இல்ல. பகவானுடைய பேரையும் அவருடைய புகழையும் பஜிப்பதனால வரக்கூடிய ஆனந்தம். பகவானுடைய பேரையும் அவருடைய ரூபத்தையும் பஜிக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்தம்னா அது எப்படி வருது அப்படின்னாக்க, அது நம்மளுடைய சொரூபம் தான் அங்க அம்பாள் ரூபத்துல இருக்கு. சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் என்னுடைய சொரூபம். அந்த சொரூபம் தான் அம்பாளா அங்க இருக்கிறதுனால அந்த அம்பாள் கிட்டே இருந்து வரக்கூடிய ஆனந்தம் யோசிச்சு பார்த்தா என்னுடைய ஆனந்தம் தான். அது என்னுடைய சொரூபத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தம்ன்ற அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது அந்த ஆனந்தம் பேரானந்தம்னு இதை தான் சொல்றோம். இந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் இல்ல, விஷயானந்தம் இல்ல, இது பேரானந்தம். இப்படி அந்த அம்பாளை பஜிக்கும் பொழுது வரக்கூடிய பேரானந்தம் இருக்கு இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு ஸ்ருதியில சொல்லக்கூடியதான அந்த ஆனந்தத்தை அம்பாளுடைய பக்தியின் மூலமாக அதை பெருகும்படி செய்யக்கூடிய பிரவாகமாக எழுதப்பட்டதான ஒரு கிரந்தம் இது. ஆனந்த லஹரி அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்தார் ஆச்சாரியார். அதை எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, பவானி ஸ்தோத்தும் த்வாம் பிரபவதி சதுர்பிஹி நவதனைஹி பிரஜானாமீஷானஹ திரிபுரமதனஃ பஞ்சபிரபி ந ஷட்பிஸ் சேனானீஹி தசசதமுக முக முகைஹி அப்ய அஹிபதிஹி ததான்யேஷாம் கேஷாம் கதய கதமஸ்மின் அவசரஹ. பவானி ஸ்தோத்தும் த்வாம் பிரபவதி சதுர்பிஹி நவதனைஹி அப்படின்னு அத பிரபவதி அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க யூஸ் பண்ணியிருக்கார். அதனால நமக்கு என்ன தோன்றதுன்னா, அங்க எழுதும் போது அவர் எப்படி எழுதினார், சௌந்தரிய லஹரியில ஆச்சாரியால படிக்கும் பொழுது, சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தம் நச்சே தேவம் தேவோ ந கல் ஸ்பந்திதம் அப்படி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணியா பிரபவதி. புண்ணியம் செய்யாதவர்களுக்கு எப்படி சார் இந்த சௌந்தரிய லகரியில படிக்கணும்ன்ற எண்ணமானது தோணும்? அது காதால கேட்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமானது எப்படி அமையும் அப்படின்னால, எப்போ அமைஞ்சிருக்கோ அப்பவே இதனுடைய ப்ரூஃப் என்ன, ஏதோ இவன் செய்த புண்ணிய வசத்தினுடைய பாக்கி இவனுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த ஜென்மால கதம் அகிருத புண்ணியா பிரபவதி. புண்ணியம் செய்யலன்னாக்க எப்படி சார் சௌந்தரிய லகரிய கேட்பான் அப்படின்னு சொன்னாரா இல்லையோ? அதே மாதிரியே இங்கேயும் ஆரம்பிக்காரு. பவானி ஸ்தோத்தும் பிரபத்தி. நீங்க எடுத்த எடுப்புல போய் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? பூர்வ ஜென்ம கிருத புண்ணிய வசத்தினாலதான் இப்படி அம்பாளை துதிக்கக்கூடியதால கேட்கக்கூடியதான ஒரு வாய்ப்பானது நமக்கு ஏற்படும் அப்படின்னு. இப்போ எப்படி ஆரம்பிச்சார் அத அப்படின்னா, பவானி ஸ்தோத்தும் த்வாம் பிரபவதி சதுர்பிஹி நவதனைஹி அப்படின்னார். பவானி இந்த பதம் ரொம்ப அழகான பதம். சாதாரணமா ஒரு நவுன் பவானி அப்படின்னு எடுத்துட்டீங்களா, அது என்ன அர்த்தம்? பவசிய பத்தினி பவானி. பவன் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் தெரியும், பரமேஸ்வரன், அவருடைய ஆத்துக்காரி அப்படின்ற அர்த்தம் இல்லையா? இங்க எப்படி ஆரம்பிக்கிறார்? பவானி ஸ்தோத்தும் ஹே பவானி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஹே பவானின்னு ஆரம்பிக்கிறதுனால இது சம்போதன பிரதமா இல்லையா? இது சம்போதன ஹே பவானி அப்படின்னு கூப்பிடுறார். இப்போ இந்த பவானின்னு அவர் ஆரம்பிக்கிறதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்போ பூதாத்து இருக்கு, அதனுடைய பரஸ்மை பதம் இருக்கு இல்லையா? லோட்டுல அது என்ன ஆகும் அப்படின்னாக்க
பவானி, பவாவஹா, பவாமஹா அப்படின்னு வரும். அதுல என்ன அர்த்தம்? பவானின்னு அந்த இடத்துல என்ன அர்த்தம்? வெர்பா நீங்க பாத்தீங்கன்னா லெட் மீ பிகம் யூ, நானே நீயாக மாற வேண்டும் அப்படின்றது தான் பவானி அப்படின்றது. இந்த அர்த்தத்துலதான் நம்ம சௌந்தர்ய லஹரியில பார்த்தோம். அந்த அம்பாள் என்ன பண்ணா பவானி தொம் தாசேன்னு அவ ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள அம்பாள் அவசரப்பட்டு அவன் என்ன சொல்ல வேண்டாம், அம்மா சிவனுடைய ஆத்துக்காரியே எனக்கு நல்லது தாங்கன்னு சொல்றதுக்காக ஆரம்பிச்சான். ஆனா அம்பாள் என்ன புரிஞ்சுட்டா, ஐயோ பக்தன் இந்த குழந்தை கேட்கறானே பவானி, நானே அவனுக்காகனா அவனுக்கு சாயுஜ்ய பதவியை கொடுத்துட்டா அப்படின்னு ஆச்சாரியால் எழுதினார் இல்லையா சௌந்தர்ய லஹரியில. இப்படி பவானின்ற பதம் நமக்கு சாயுஜ்யத்தை, தேவியினுடைய சாட்சாத்காரத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பதமாகவும் இருக்கு. அதனால ஆச்சாரியால் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆரம்பத்துல அந்த பவானின்ற பதத்தை சூஸ் பண்ணியிருக்கார். பவானி ஸ்தோத்தும் துவாம் பிரபவதி, பவானி துவாம் ஸ்தோத்தும், உங்களை ஸ்தோத்திரம் செய்வதற்கு இல்லையா. சதுர்பிகி ந வதனைஹி பிரபவதி, 4 முகம் 4 வாயை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாஜி இருக்கார, அவராலையும் சொல்ல முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நீங்கள் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டக்கூடிய ஒரு சொரூபமே இல்லை. ஆகையினால நீங்க என்ன பண்றீங்க, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத சொரூபத்தை போய் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? நம்ம வாக்குலதான் சொல்ல முடியும். நம்ம வாக்கானது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சாப்பிட்டதான புளியோதரையே என்னால சொல்ல முடியாத ஒரு நிலைமை பாருங்க. ஏன்னா என்னுடைய வாக்குனுடைய லிமிட்டேஷன், எனக்கு அறிவெல்லாம் ஜாஸ்தி தான். ஆனா என்னுடைய ஸ்பீச் பகவான் என்ன தெரியுமா, அவ்வளவுதான் அதுக்கு வேல்யூன்ட்டாரு. இப்ப நான் எப்படி புரிய வைப்பேன் உங்களுக்கு? நான் சாப்பிட்ட புளியோதரைய என்னதான் நான் புரிய வச்சாலும், 2 புக்கு 3 புக்கு எழுதி நீங்களே ஏமாந்து போய் என் கூட உட்கார்ந்து 3 நாள் செலவு பண்ணாலும் நான் அனுபவிச்ச அந்த புளியோதரை உங்களுக்கு காட்ட முடியுமா? நீங்களா அதை அனுபவிக்கிற வரைக்கும் அது சொல்லவே முடியாது. அப்படி ஒரு புளியோதரையும் ஒரு ஜாங்கிரியுமே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாத நாம அம்பாளுடைய குளோரிய, அம்பாளுடைய மகிமாவை போய் நான் புஸ்தகத்துல எழுதுறேன், ஸ்தோத்திரத்துல எழுதுறேன்னு சொன்னதும் தமாஷு. அதை கேட்கறான் பாருங்க, ஆமா அதோட தமாஷு இல்லையா? இதானே உண்மை. ஆனாலும் நம்ம கேட்கறோம். அதுதான் என்னன்னா, அதான் ஒரு ஈர்ப்பு சக்தி, அட்ராக்ஷன் அப்படின்றது தான் இல்லையா? நம்ம சொன்ன புளியோதரை பத்தி சரியா எக்ஸ்பிளைன் பண்ணா கூட ஒரு வார்த்தையை நம்பி இன்னொரு தடவை அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் இல்லையோ? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், அம்பாளுடைய இந்த ஒரு தெரியறது நமக்கு. எப்படி தெரியறது? இந்த உலகம் உருண்டேன்னு தெரிஞ்சா கூட நடக்கும்போது பயப்படாம நடக்கிறான் பாருங்க. என்ன பிடிச்சிங்கன்னு யாருமே சொல்றது இல்லையா? தைரியமா நடக்கலாம் இல்லையா? அப்படின்னா என்ன, உள்ளுக்குள்ள நமக்கு உலகம் உருண்டன்றது தெரிஞ்சாலும் நாமளுடைய விவகாரத்துக்கு அது தடையாக இருப்பதில்லை அப்படின்னு தெரியறது. அப்படியாக இந்த பகவான் ஆனானப்பட்ட பிரம்மாவாலேயே சொல்லி தர முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இதை என்ன சொல்றது அப்படின்னா, அவ்வளவு கஷ்டம், துர்விஜயமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது அப்படின்ற ஒரு பாக்கியமானது ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கே முடியாத காரியம். என்ன அப்ப நீங்க நெகட்டிவா அவராலேயே முடியும், நீங்க எதுக்கு சார் ட்ரை பண்றீங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. அவளாலேயே முடியாத காரியத்தை உனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறான்னு ஆச்சாரியால் எழுதியிருக்காரு அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணாரு, சதுரும் அவர் என்ன பதம் போட்டாருன்னா, சதுர்பிகி வதனைஹி அப்படின்னாரு. வதனம் அப்படின்னாக்க வாய் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல இல்லையா, வாய்க்கு தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல பதம் இல்லை, தமிழ்ல முகத்துக்கு பதம் இல்லை. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா அவனை கலாட்டா பண்ணானா, ஏன்னா உங்க லாங்குவேஜ் உங்க மூஞ்சியே கிடையாது அப்படின்னா அவன் சொன்னானா, நீ என்ன வாழ்ந்த, உனக்கு வாயே கிடையாது என்னன்னா. அதனால நீங்க வதனம்ன்ற வார்த்தையை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்போம், நம்ம வாயின்னு யூஸ் பண்ணிப்போம். நமக்காக வேணா அதரம் மதுரம்னாக்கா அந்த இடத்துல வேற அர்த்தத்தை கொடுத்துப்போம். அப்படி இருந்தாலும் இங்க சதுர்பிகி வதனைஹி அப்படின்னு சொன்னதுனால 4 முகத்துங்களோட இருக்கக்கூடிய பிரம்மாஜி அப்படின்னு அர்த்தம். பிரம்மாஜி அப்படின்னா பிரம்மன் அப்படின்றது தான் சாதாரணமா நபும்சகலிங்கமாக பிரம்மன்னு சொன்னா அது வேதாந்த பிரதிபாத்தியமான பிரம்மன் அப்படின்னு ஆயிடும். அதுவே மேஸ்குலின் ஜெண்டராக நீங்க சொன்னீங்கன்னா பிரம்மா அப்படின்னு ஒரு தீர்க்கம் வந்துடும். அந்த பிரம்மாஜி அப்படின்னு நம்ம ஜென்யா மிஷன்ல பிரம்மாஜி அப்படின்வாங்க, நமக்கு புரியணும்ன்றதுக்காக. பிரம்மானா புரியாது இல்லையா? நம்ம எல்லாம் சம்பிரதாயத்துல இரண்ய கர்ப்பர்னு சேர்த்துறது, இல்லைன்னா பிரஜாபதினு சேர்த்துன்றோம், அது புரிய வைக்கிறதுக்கு. பிரம்ம பிரஜாபதி அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா?
இப்படி அவர்களை பிரம்மாஜி அப்படின்னா அந்த ஜீன்ற போது பிரம்மானாக்க சதுர்முக பிரம்மா அப்படின்ற அர்த்தம். இரண்ய கர்ப்பர் இல்லையா, சிருஷ்டிகர்த்தா, பிரஜாபதி, இதெல்லாம் பிரம்மாவனுடைய பெயர்கள். இந்த பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா பாவம் எங்கேயுமே கோயில் கிடையாது. எங்கேயுமே கோயில் கிடையாது. அவருக்கு தனியாக ஒரு கோயில் பிரம்மாக்குன்னு இருக்காது. இப்ப ஏதோ திருச்சியில இருக்குன்னு சொல்றாங்க இல்ல, அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச புஷ்கர்ல இருக்கு, ராஜஸ்தான்ல ஒரு கோயில் இருக்கு. ஆனா எல்லா கோயில்லையும் பிரம்மா இருப்பார். சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்துல பிரம்மா இருப்பாரு. இந்த பக்கம் துர்கா இருக்கும், கொஞ்ச நாளி போனா பிரம்மா இருப்பாரு அங்க. இல்ல அவ்வளவுதான் அவருக்கு உள்ளான. அதுக்காக ஏன் அந்த காரியம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, இது திருவண்ணாமலை இன்சிடென்ட். அவர் என்ன பண்ணாரு, 2 பேரும் அடிமுடிய காண்றதுக்காக 2 பேரும் கிளம்பினாங்க. இவர் ஹம்சபக்ஷியை வச்சுட்டு நான் தானே இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ண, நான் சிவனுடைய தலையை நான் கண்டுபிடிக்கிறேன்னு அவர் மேல போனாரு. இவர் கீழே பள்ளம் தோண்டிட்டே போனார் வராக அவதாரம் எடுத்து. அவர் என்ன பண்ணார், 2 பேரும் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தாங்க. வந்த உடனே விஷ்ணு கை தூக்கிட்டார், என்னால காண முடியாது. இப்ப சிவஸ்வரூபமானது அடிமுடியற்ற ஸ்வரூபம், அதனுடைய அடியை யாரால காண முடியும், யாராலையும் காண முடியாதுன்ற தத்துவத்துக்காக அவர் ஒத்துட்டார். இவர் என்ன பண்ணார், மேல போனவர் 5 முகத்தோட போனார். போற வழியில ஒரு தாழம்பு கேத்தைக்கு ஒண்ணு கீழே விழுந்தது. பார்த்த உடனே அவர் சொன்ன ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரீச்டு இல்லையா, கையில பகவானுடைய சிரசுல இருந்து இந்த தாழம்பு இருக்கு, அதனால இந்த தாழம்பு ப்ரூஃப் நமக்கு சாட்சி சொல்றதுக்கு இருக்கு. அவர் நேரம் நான் அவருடைய தலையை பார்த்து விட்டேன் அப்படின்னாரு. உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு, இப்படி ஒரு பொய்ய சொல்றியா அப்படின்னு இல்லையா. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு தலைய நகத்தினால கிளி போட்டார் இல்லையா. பகவான் சிவபெருமான் அவருடைய நகையை பண்ண கதம்பா நிர்யத்துவம் கரண கமுகே நலுலிதம் அப்படின்னு நம்ம சிவானந்த லகரியில பார்த்தோம். அங்க நமக்கு தெரியறது. அவர் என்ன பண்ணார், முடிகண்டேன் அப்படின்னு பொய் மொழிந்தான் அல்லவா அப்படின்னு திருமந்திரத்துல எழுதியிருக்காரு. எப்படி ஒரு பிரம்மாஜி பொய் சொல்லலாம், அதுவும் சிவபெருமான எதிர்க்க பொய் சொல்லணும்னா எவ்வளவு தைரியம் வேணும். சாமி எதிர்க்க வேணும்னாக்க இல்லையா, சாட்சியா நின்று இருக்கு அவர்கிட்டயே பொய் சொன்னாருனாக்க, அதனாலதான் நீ தலையை கிள்ளிவிட்ட. அவர் தலையை கிள்ளிவிட்டார். தலையை கிள்ளின உடனே 4ஆ போயிடுச்சு. அவருடைய தலை 5ஆக இருந்தது, 4ஆ போயிடுச்சு. இன்னொரு கதை என்ன சொல்றதுன்னா, அவர் கிள்ளல, அவர் கால பைரவர் இருக்கார்ல, அவர் கூடவே இருப்பார். அவர் தானே பயங்கரமான காரியங்கள்லாம் பண்றவர் பைரவர், கால பைரவர். அவர் என்ன பண்ணார், அந்த பிரம்மாஜியினுடைய தலையை கிள்ளின உடனே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருது. அவருக்கு எங்கேயுமே வைக்க முடியல, ஊரெல்லாம் சுத்துறாரு, எங்கேயுமே அவரை விட்டு போக மாட்டேங்கிறது அந்த தலை. எங்கதான் பண்றதுன்னு போய் வைகுண்டத்துல போய் பகவான் கிட்ட சொல்றாரு, இங்கேயும் உனக்கு சான்ஸ் கிடையாது, நீ போய்கொண்டே இருந்து, ஒரு நல்ல கேத்திரம் சிவனுடைய அருள்னால உனக்கு கிடைக்கும். அந்த இடத்துல உனக்கு அங்கதான் சிவனுடைய மகிமையானது பரவி இருக்கு. அந்த இடத்துல போய் நீ போனாதான் உனக்கு முக்தி. அது வரைக்கும் நீ இப்படி சுத்தின்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவர் காலபைரவர் வேற வேற ரூபத்துல அந்த கையில அந்த தலையோட அந்த பிரம்மாவோட சுத்தின்னு இருக்காரு. வந்துட்ட உடனே காசி கஷேத்திரத்துக்கு வந்தார். காசி விஸ்வநாதனுடைய சாநித்தியம் வந்த உடனே சிவசிவான ஜபம் பண்ணிட்டே வந்த உடனே டக்குன்னு அந்த பிரம்மாவான தலையானது அங்க விழுந்துடுது. அதுக்கப்புறம் அவர் காலபைரவர் உடனே சந்தோஷப்பட்டு சிவனுக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு விமோசனம் கிடைச்சிடுது, பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து பாபத்தை போக்கணும்னா காசிக்கு போனாலே பிரம்மஹத்தி பாபத்திலிருந்து விடுபடலாம். காசி கஷேத்திரத்துக்கு யார் போனாலும் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்ற கதையினால தெரியறது. அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் அவருக்கு காலபைரவருக்கு, நீ இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக நீ இருக்கணும், நீங்க நிறைய இடர்வாய்ப்பு கூட வெள்ளம்லாம் வந்துட்டு பாருங்க, இதெல்லாம் நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு சிரமம் வராது, நீ இங்கேயே இருந்து காப்பாத்துன்னு இந்த காலபைரவர் அப்படின்ற கதையை பாக்குறோம். இப்படி இந்த பிரம்மாஜியோட சம்பந்தப்பட்ட கதை தான் இது. இப்படி 4 விதமான வதனங்களை வைத்து கொண்டிருந்த போதிலும் அவர் யாரு, அவரு இந்த பிரம்மாஜி பிரஜானாம் ஈசானஹா, பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாஜி சதுர்பிகி வதனைகி ந பிரபவதி. என்ன சார், 4 முகம் வைத்து கொண்டிருந்து கூட அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முடியாத ஒரு நிலைமையில இருக்கார் அப்படின்னா, அம்பாளுடைய சொரூபம் என்ன, வாக்குக்கெல்லாம் எட்டாத சொரூபமாக இது இருக்கிறாள் அப்படின்னு. சரி, அவர் வாக்தேவியினுடைய ஆத்துக்காரர். இந்த அழகுல
சரஸ்வதியினுடைய ஆத்துக்காரர். அவருக்கே வாக்கு சக்தி பாருங்க, அம்பால சொல்லக்கூடியதான ஒரு வாக்கு சக்தி அவருக்கே இல்ல. வாகீஸ்வரியினுடைய ஆத்துக்காரா இருக்கக்கூடிய பிரம்மாஜிக்கே அது கிடைக்கல. சரி, அவர் தான் இப்படி ஆனாரு. உங்க சிவபெருமான் இருக்காரு, அவரே திரிபுர மதனஹா பஞ்சபிரபி, இவராவது 4, இன்னொருத்தர் இருக்காரு இவருக்கு பெரியப்பா, அவரு 5 முகம் அவருக்கு. அவர் என்ன பண்ணாருன்றாரு, ஆனானப்பட்ட திரிபுராசுரர்களையே வதனம் பண்ணவர்கள் இல்லையா. அவர் எப்படி அப்படின்னாக்க, சித்தாந்தம் என்னன்னா, திரிபுரானாக்க ஸ்தூல சூக்ஷ்ம காரணங்க சரீரங்கள், 3 சரீரங்கள். இதுக்கு வெதிரிக்தமாக இருக்கக்கூடிய சொரூபம் தான் சிவனுடைய சொரூபம். அதனால அவரை திரிபுர மதனகா, இந்த 3 சரீரங்களையும் அழித்து பிரம்மஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொரூபம்ன்றதுனால நம்ம திரிபுர மதனன் அப்படின்னு சொல்றோம். ஆனா புராணங்களுடைய கதைகள் படி பாத்தீங்கன்னாக்க, தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி அப்படின்னு இந்த 3 பேரும் தபஸ் பண்ணி இவரை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு பண்ண ரொம்ப அட்டகாசம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். தாழவே முடியல. எல்லா தேவர்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சிவன் கிட்டயும் பண்ண முடியாது. உடனே இவர்கள்லாம் ஆலோசனை பண்ணி பார்த்தா, அவளுடைய லெவல் வேற லெவலுக்கு, அவ பண்ண தபஸனுடைய பலனானது இவாளை பிடிக்கவே முடியாது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இரும்பு கோட்டையில பறந்துட்டே இருப்பாரு. எங்க வேணுமோ அங்க போய் இறங்குவார். அங்க இருக்கக்கூடிய ஆளெல்லாம் கொள்ளுவாரு. அந்த கோட்டையோட அங்க போயிருக்காரு. ஒருத்தர் தங்க கோட்டையில போவார், ஒருத்தர் சில்வர் கோட்டையில போவார். இப்படி பறந்து பறந்து போய் ஊரெல்லாம் அமகலம் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுடைய ரகலை தாங்க முடியாத இருக்கிறதுனால அவ என்ன பண்ணா, 3500 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க ஒரு கோடுல வருவாங்க. அந்த சமயத்துலதான் இவாளுடைய சக்தியானது குறையும் அப்படின்னு சொல்லி இவெல்லாம் தேவர்கள்லாம் ஆனோடனே சரின்னு கிளம்பினார். எப்படி கிளம்பினார்? ஷோடியஸ்ய ரதஹா, பூமி தான் ரதமாக ஆயிடுத்து. பூமி தேவதை என்ன பண்ண, பூமாதேவி சொன்னார், அவ பெரிய ரதத்துல வரக்கூடியவர்கள், அவர்களை கொல்றதுக்கு நானே உங்களுக்கு ரதமாக ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஷோனியஸ்ய ரதஹா சந்திரார்க்க ரதாங்க யுகலம், சூரியனும் சந்திரனும் வந்தாங்க, நாங்க அந்த தேருக்கு சக்கரமாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்தாதான் அவரை கொல்ல முடியும்னு. அதற்கப்புறம் பிரம்மாஜி வந்தார். அவர் என்ன பண்ணார், நான் சாரதியா இருக்கேன் அப்படின்னு. பிரஜாபதி என்ன பண்ணார், நான் இந்த தேரை ஓட்டின்னு போறேன் அப்படின்னு ஓட்டின்னு போனார். அப்புறம் மேரு மகளையானது என்ன பண்ணிடுது, நான் வில்லாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல ஆயிடுது. ஆதிசேஷன் சொன்னாரு, நான் கயரா அதுல போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. ஆதிசேஷன் அதுல கயரா உட்கார்ந்துட்டார். விஷ்ணுவானவர் அம்பாக மாறினார். இதை எடுத்துட்டு அவர் போருக்கு போனார். போருக்கு போகும் பொழுது இல்ல, அவர் என்ன ஒரு கதை என்ன சொல்றதுன்னா, ரிஷபாரூடராக இருந்து கொண்டு போனார். அந்த ரிஷபத்தை எடுத்து அந்த கொம்பாலேயே அவனை தாக்கினார் அப்படின்னு. இன்னொரு புராணம் என்ன சொல்றது, ஒரு கால் ரிஷபத்துல வச்சுட்டு இருந்தாரு, ஒரு கால் ரதத்துல வைத்து கொண்டு அவர் பண்ணாருன்னு. இன்னொரு புராணம் தான், அப்படி அந்த சமயத்துல இவர் பார்த்து சிரிச்சார். அந்த சிரிப்புலயே இந்த 3 பேரும் கவுந்து விட்டான. பரமேஸ்வரனுக்கு முடியாத காரியமா ஒரு சிரிப்புலயே திரிபுராட்சனையே அழித்தவரேன்னு ஒரு ஸ்லோகத்துல வருது. இப்படி இருக்கு. இப்படி திரிபுர மதனமாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணாரு, அவர்களை எரித்து விட்டார். அந்த 3 திருப்பி பழையபடி வேதோக்தமாக எல்லா கர்மாவும் நடக்க ஆரம்பிச்சது. அவிர்வாகங்கள்லாம் அந்தந்த தேவதைகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது. லோகமானது சுபிக்ஷமாக ஆரம்பிக்கப்படிய இவ்வளவு பெரிய மனுஷன் அவருக்கு பரமேஸ்வரன் பேரு. திரிபுர மதனத்தை பண்ணக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பிரம்மாவுக்காவது 4 வாய். பாவம், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல. இவருக்கு 1 ஜாஸ்தி இல்லை. இவர் ட்ரை பண்ணலாமே, இவர் அம்பாளை பத்தி எழுதலான்னா இவரும் ஃபெயில்டு. இவருக்கு எப்படி 5 முகங்கள்னாரு. சத்யோ ஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானன்னு அவருக்கு 4. இந்த சத்யோஜாதம் அப்படின்றது மேற்க இருக்கக்கூடிய, நீங்க சிவ பூஜை எல்லாம் பார்த்தா தெரியும், 5 கிண்ணத்தை வச்சுட்டு இருப்பாங்க. வெஸ்ட்ல சத்யோஜாதத்தை வைப்பாங்க. அப்புறம் நார்த்ல வாமதேவர், சவுத்துல அகோரம், அப்புறம் கிழக்குல தத்புருஷம், நடுவுல மேல் நோக்கி இருக்க மாதிரி இருக்கக்கூடியது ஈசானன். அது என்ன குடிக்கிறது அப்படின்னாக்க, சத்யோஜாதம் பூமி தத்துவத்தையும், வாமதேவம்ன்றது ஜல தத்துவத்தையும்,
அகோரமானது அக்னி தத்துவத்தையும், தத்புருஷனானது வாயு தத்துவத்தையும், ஈசானனானவர் ஆகாச தத்துவத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இப்படி இந்த பஞ்சமுகங்களாக அவர் இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைத்து ஆட்கொண்டு இருக்கிறார் சிவபெருமான்றதுதான் அதனுடைய எண்ணம். நம்ம இங்க இவர் ஸ்லேடைக்காக என்ன சொன்னார், இவ்வளவு 5 வாய் இருக்கு உங்களுக்கு, 5 வாய் இருந்து கூட உங்களால திரிபுர மதனஹா பஞ்சபிரபி அதே கதைதான். சதுர்பிகி நவதனைகி பிரபவதி, அதனாலேயே முடியல. 4 வாய் இருக்கக்கூடிய பிரம்மாஜியாலேயும் முடியல. சரி 5 முகம் 5 வாய் வச்சுட்டு இருக்காரு, இவரால முடியுமா அப்படின்னா இவராலேயும் முடியல. என்ன சார் பண்றது அப்படின்னாரு. இன்னொருத்தர் இருக்காரு 6, அவரை ட்ரை பண்ணுவோம். யாரு, ஆறுமுக சுவாமி இருக்காரு, அவரால முடியுமான்னு ஷட்பிஹி சேனானி அப்படின்னாரு. அவர் இருக்காரு, அவர் ரொம்ப வசத்தியான அவதாரம், சுப்பிரமணிய அவதாரம், ஞான பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். அவரை பத்தி சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் என்ன சொன்னார், சுப்பிரமணிய புஜங்கத்துல கிரி மன்னிவாசே நரயே திரூடாஹ ததா பர்வதே ராஜதே தே திரூடாஹ இதீவ ப்ருவன் கந்த சைலாதிரூடஹ சதேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து அப்படின்னு சொன்னார். 6வது ஸ்லோகம் இது. ஆச்சரியமா எழுதியிருக்காரு பாருங்க. இது சுப்பிரமணியம் புஜங்கத்துல. அது என்ன, 6 அக்ஷரமாக இருக்கக்கூடிய சரவணபவ அக்ஷரத்தினுடைய மகிமையை சொன்னார் இந்த ஸ்லோகத்துல. அது 6 முகத்தினுடைய மகிமையை வேற சொன்னார். ஷடாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஷடாக்ஷரி மந்திரம். அப்புறம் இருக்கக்கூடிய ஷண்முக பிரமா, ஷண்முகா அப்படின்னு, ஷண்முகோஸ்து அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமிய பிரைஸ் பண்றாரு. இப்படி 6 வாய், அவருக்கு 6 அக்ஷரங்கள் இருக்கு அவருடைய மந்திரத்துல. எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் ஷர வன பவ அப்படின்னு 6 அக்ஷரங்கள் இருக்கு. அவருக்கு இந்த 6 அக்ஷரங்களையும் எப்படி மந்திர சாஸ்திரம் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அவ என்ன சொல்றா, 6 சிஷ்யர்கள் ஒரே சமயத்துல வந்துட்டார். எல்லாரும் சுப்பிரமணிய சுவாமி கிட்ட உபதேசம் வாங்கணும்னு 6 பேர் உட்கார்ந்துட்டாங்களாம். சரின்னு அவர் என்ன பண்ண, 6 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு 6 பேருக்கு தனித்தனியா வேற சொல்லணும் இல்லையோ, அவ எல்லாருக்கும் ஒரு அக்ஷரத்தை உபதேசம் பண்ணி சமஷ்டியால ஒரு உபதேசத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். இப்படி ஒரு விசேஷமாக யார் யார் அந்த 6 சிஷ்யர்கள் அப்படின்னா, சனத்குமாரர், நாரதர், அகஸ்தியர், பிரம்மாஜி, அப்புறம் தேவேந்திரன், சரஸ்வதி. இந்த 6 பேரும் சுப்பிரமணிய சாமி சண்முகர் கிட்ட உட்கார்ந்து உபதேசம் வாங்கினதுக்காகத்தான் அவர் 6 முகத்தோட அருளினார். அந்த நாலேஜ் தான் இப்போ எல்லார் மூலமாக நமக்கு சனத்குமாரர் மூலமாக இருக்கக்கூடிய இந்த நிவர்த்தி மார்க்கம் இல்லையா, நாரதரால் வரக்கூடிய பக்தி மார்க்கம், அந்த பூம வித்ய, அப்புறம் அகஸ்தியரால் இருக்கக்கூடிய திரிஷதி இல்லையா, பிரம்மாஜியினால் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள், தேவேந்திரனுடைய ஸ்தோத்திரங்கள், சரஸ்வதியினுடைய மகிமையெல்லாம் நம்ம சௌந்தரிய லகரியில பார்த்தோம். இவர்கள் எல்லாரும் எதை உபாசிக்கிறார்கள் அப்படின்னா, இந்த 6 முகத்திலிருந்து வந்ததான 6 அக்ஷரங்களை. அந்த ஷகாரம் அப்படின்றதுக்கு எதை கொடுக்க 6 லாபங்கள் வரும். 6 அக்ஷரத்தை யார் சொல்லுகிறானோ அவர்களுக்கு 6 லாபங்கள் அப்படின்னு சொல்லி. என்ன லாபங்கள்னா, ஷகாரத்தினால ஸ்ரீஹி லக்ஷ்மி ஆத்துல சௌக்கியமானது இருக்கும். அப்புறம் ரேபத்தினால ஷர, ரன்றது அக்னி பீஜம். குகாரோ அந்தகாரஸ்யாத் ருகாரோ தன் நிவர்த்தகா, அந்தகார நிவர்த்தித்வாத்து வித்யா இல்லையா அப்படின்றதுனால ரேபத்துக்கு வித்யா அப்படின்னு, ரேக்கு வித்யா அப்படின்றதை கொடுக்க, லாபத்தை கொடுக்கக்கூடியது. வகாரமானது போக மோக்ஷப்பிரதமாக இருக்கக்கூடியது வக்காரம். ஷ ர வ. அப்புறம் ந, அந்த அந்த நாக்கு என்னன்னா சத்ருநாச பீஜம். அது சத்ருக்களை கொல்லக்கூடிய உபயோகம் பண்ணக்கூடிய பீஜம் ந. ஷர வன ப. ப எனக்கூடியது மிருத்யுஞ்சயம். புனர்புனகா நமக்கு உண்டாகுவதற்கு காரணம் இந்த யமனை வெல்ல வேண்டும், இந்த டெத்தை ஜெயிக்க வேணும்ன்றதுக்காக பண்ணக்கூடியது அக்ஷரம் அந்த ப என்ற பீஜாட்சரத்தினுடைய உபாசனை. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை வா. சரவண பவால இருக்கக்கூடிய ஒரு வா, அது போக மோட்ச பிரதம்னு சொன்னோம்.
அப்ப இது என்ன அர்த்தம்? ஆரோக்கியம்னா இது ரெண்டு இருக்கிறதுனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு எழுதினார்னு சொல்றார். என்ன இது ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த வக்காரம் எனக்கூடிய அந்த அக்ஷரம். இப்படி ஷரவண பவா அப்படின்றதுனால ஆறுமுகத்தின் மூலமாக 6 லாபங்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ பவானி ஸ்தோத்தும் துவாம் பிரபவதி சதுர்பிஹி நவதனைஹி பிரஜானாம் ஈசானஹா பிரஜானாம் ஈசானஹா சதுர்பிஹி வதனைஹி ந பிரபவதி அப்படின்னு அது பிரஜானாம் ஈசானஹா பிரம்மாஜிக்கு இருக்க அப்ஜெக்டிவ். இதுக்கு திரிபுர மதனஹா பஞ்சபிரபி அது சிவனுக்கு இல்லையா, 5 முகத்தோடையும் திரிபுர மதனா இருக்கக்கூடிய சிவ அவராலையும் சிவனாலையும் ஸ்தோத்திரம் பண்ண ந பிரபவதி அவருக்கும் அந்த சக்தி இல்லை. ந ஷட்பிஹி சேனானிஹி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய 6 முகம் படைத்த சுப்பிரமணிய சுவாமியினாலேயே சண்முகராலேயே சொல்ல முடியல. சரி, இவர்கள்லாம் எல்லாம் 4, 5, 6 இன்னொருத்தருக்காரு 1000 தலை வச்சுட்டு இருக்காரு. யாரு? ஆதிசேஷன் இல்லையா, அவர் 1000 முகத்தை வச்சுட்டு இருக்காரு. அவரால் பண்ண தசசத முகைஹி இல்லையா, தசசதம் தச 10 சதம் 100 10 × 100 1000 பேரோட இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் அவர் யாரு அப்படின்னாக்க கஷ்யப பிரஜாபதிக்கும் கதிருக்கும் பிறந்த மூத்த மகன் தான் அவர் இல்லையா. அவர் என்ன பண்ணார்? விஷ்ணுவனுடைய படுக்கையாக ஆகிவிட்டார். 1000 தலையோட இருந்து அவர் என்ன பண்ணார்? அவருடைய ஒரே கோரிக்கை என்ன, நீங்க எப்பெல்லாம் வருவீங்களோ உங்க கூடவே நான் வரணும். இளையாழ்வாரா அவர் தான் வருவார். ராமர் பிறந்தா கூடவே லக்ஷ்மணரா ஆதிசேஷன் வந்துருவார் இல்லையா. அதே மாதிரி கிருஷ்ணர் பிறந்தான்னா பலராமனா வந்துருவார். அவரை பாகவதத்துல சொல்லிருக்கும் போது சங்கர்ஷண வியூகமாக வந்தார் அப்படின்னு சொல்றது. ஆதிசேஷன் தான் சங்கர்ஷனா அந்த 4 வியூகங்கள் அனிருத்தன் பிரத்யும்னன் அப்படின்னு வரக்கூடிய வியூகத்துல ஒரு வியூகமாக சங்கர்ஷனர் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அந்த சங்கர்ஷனர் தான் அவர் என்ன பண்ணார்? பிற்காலத்துல பதஞ்சலியாக பிறந்தார். பதஞ்சலியா உட்காந்து அந்த சிதம்பரத்துல மகாபாஷ்யத்தை அவர் பாஷ்ய பாடத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1000 நாக்கோட எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. அப்போ எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டே இருக்கா. ஒரு கண்டிஷன்ல எல்லாரும் போட்டாங்க, எல்லாரும் நான் சொல்றதை கேளுக்கணும், ஆனா யாரும் என்னை பார்க்க கூடாது, ஸ்கிரீனை திறக்க கூடாது. ஏன்னா இவர் பாம்பு ஸ்வரூபத்துல சொல்லிட்டு இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போயிடும், எரிஞ்சிருவாங்க. அதனால யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நல்லா 1000 பேர் ஜம்முனா அவருக்கு சிஷ்யர்கள் சேர்ந்து ரொம்ப அழகா பாடங்கள் நடந்துட்டே இருக்கு. அதுல ஒரு பையன் இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஸ்கிரீனை நகர்த்திட்டான். நகர்த்தின உடனே என்ன ஆச்சு? அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பஸ்பம் ஆயிட்டாங்க. யாருமே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டாரு என்ன ஆதிசேஷன், என்னடா அது யாருமே இல்லையேன்னு. ஒரே ஒரு பையன் மாத்திரம் அந்த இடத்துல என்ன பண்ணா, ஒரு பர்மிஷனை வாங்காம வெளியில போயிட்டான். அது ஏதோ ஒரு நேச்சர்ஸ் காலுக்கு வெளில போயிட்டான். அவன் பார்த்தானா ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் சாம்பலா இருக்கு அப்படின்னு உடனே அவன் நமஸ்காரம் பண்ணி, இது மாதிரி என்ன நீ ஒருத்தனாவது மிஞ்சினேன்னு எனக்கு இந்த மாதிரி திருப்பி என்னை பார்க்காத, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேன், ஆனாலும் உனக்கு நீ பண்ண தோஷத்துக்கு நீ அனுபவிக்கணும், நீ பிரம்ம ராட்சஸா போயிடுவ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கொடுத்தான். அப்படி கதை போறது. அவன் என்ன பண்ணா, பிரம்ம ராட்சஸ்ல இருந்து எப்போ உங்களுக்கு விடுதலை ஆகும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லிவிட்டார், யார் நீ கேட்கிற சம்ஸ்கிருத வியாக்கரண கேள்விக்கு சரியா பதில் சொல்றானோ அப்பதான் உனக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி பிரம்ம ராட்சஸா இருக்கிறதுனால அந்த பக்கம் போற எல்லா பண்டிதர்களும் சிதம்பரத்துக்கு அந்த காலத்துல கொண்டே இருப்பார்களாம், எல்லாம் நார்த்ல இருந்து. இவன் என்ன பண்ணுவான், நடுவுல இருந்துட்டு பச்சிதாத்துக்கு நிஷ்டா பத்தியம் போட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவர் எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, பச்சியம்னு சொல்லுவாங்க. அவன் எப்படி கேட்பான்னாக்க, சிச்சுதாத்துக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்டா என்ன வரும்னா சிச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு. புஜ்ஜிதாத்துக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்டா புஜ்ஜியம் அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. உடனே அவர் அடுத்தது பச்சுதாத்துக்கு நிஷ்டா பிரத்தியம் போட்டா என்னன்னா பச்சியம்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்றோம். பக்குவம் தான் சொன்னோம். அன்னமானது பச்சையமாகாது, பக்குவமாக தான் ஆகணும் இல்லையா. அது ஒரே ஒரு பையன் வந்தானா, அவன் மாத்திரம் கரெக்டா கோவிந்த பகவத் பாதான்னு சொல்ற வழக்கம். அப்படி கதையா போறது. அவன் மாத்திரம் கரெக்டா சொன்ன உடனே இவர் கௌடபாதரா ஆயிட்டாராம் பதஞ்சலி அப்படின்னு அந்த கதை. இப்படி
பதஞ்சலி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அவர் எப்படி மகாபாஷ்யம் எழுதினவர். அதுதான் இங்க ஜோக்ஸ் அந்த கதையை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, பதஞ்சலி ஆனவர் யோக சாஸ்திரத்துக்கு நமக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் எழுதினாரு. அப்புறம் மகாபாஷ்யம் எழுதினார். அந்த மகாபாஷ்யத்துக்கு ஈடா இல்லை. அதுக்கப்புறம் வைத்தியத்துக்கு ஒரு கிரந்தம் எழுதினார், வைத்திய கிரந்தம் எழுதினார். அஷ்டாகிருதயமா ஏதோ ஒரு கிரந்தம் இவர் எழுதினது தான். எப்படி யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா, சித்தத்துக்கு யோகத்தை கொடுத்தாரு, மனசுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணணுன்றதுக்காக அவர் யோக சூத்திரம் எழுதினார். அப்புறம் வாக் சுத்தி வரணும்ன்றதுக்காக எல்லாருக்கும் பதங்களை யூஸ் பண்ண தெரியணும்ன்றதுக்காக மகாபாஷ்யம் எழுதினார். சௌக்கியமா மல சரீரத்திலிருந்து விடுபடணும்ன்றதுக்காக அவர் ஆயுர்வைத்தியத்துல ஒரு கிரந்தம் எழுதினார். இப்படி யோ அபாகரோத் பிரபரம் முனினாம் பதஞ்சலிர் பிராஞ்சலிர் ஆனதோஸ்பி அப்படின்னு அந்த ஸ்லோகம் ரொம்ப விஷயம். இப்படி அந்த ஆதிசேஷனாலே தசசத முகைஹி அப்பி, என்ன அவர் யாரு? தசசத அஹிபதிஹி, அஹி அப்படின்னாக்க பாம்பு. இப்படி பாம்புக்கு பதிய சர்ப்பராஜனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனாலேயும் அது முடியவில்லை. 1000 முகங்களோடு இருக்கக்கூடிய அவராலேயும் முடியவில்லை. 4 முகம் இருக்கக்கூடிய பிரம்மாவாலேயும் முடியவில்லை. 5 முகம் இருக்கக்கூடிய சிவனாலேயும் முடியவில்லை. 6 முகமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமினாலேயும் முடியும். 1000 முகம் இருக்கக்கூடியதான அவராலேயும் முடியவில்லை. அப்படின்னு இருக்கும்போது ததா அந்நேஷாம் கேஷாம், வேறு யாராவது மனிதர்கள் நம்ம இருக்கோம அவர்களுக்கு அஸ்மின் விஷய, இந்த விஷயத்துல கதை அவசரகா, ஏதாவது சான்ஸ் இருக்கா? அம்பாளை பிரைஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கா? யாருக்கும் இந்த சான்ஸே கிடையாது. அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய உயர்ந்த ஸ்வரூபம்னு அப்படி சொல்லி இதன் மூலமா என்ன சொல்றீங்க? அம்பிகையுடைய ஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஸ்வரூபம், அனந்த குணமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். ஏதோ கொஞ்சம் குணமா இருந்ததுன்னா நான் ஸ்தோத்திரத்துல சொல்லி கொடுக்கலாம், இல்ல அனந்த குணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை எப்படி நம்மளால போட முடியும் அப்படின்னு சொல்லி எழுதினார். முதல்ல பவானி ஸ்தோத்தும் துவாம் பிரபவதி சதுர்பிஹி நவதனைஹி, ந பிரபவதி, நாவ அங்க சேர்த்துக்கணும், ந வதனைஹி நீங்க போட்டிருக்காரு. பிரஜானாமீஷானஹா திரிபுர மதனஹா பஞ்சபிரபி ந ஷட்பிஹி சேனானீஹி தசசதமுகைஹி அபி அஹிபதிஹி ததா அந்நேஷாம் கேஷாம் ததா. அப்படின்னா இப்படி இருக்கும்போது இந்த காலத்துல அம்பாளை வேற யாருதான் கேஷாம் இல்லையா? கேஷாம் யாராலதான் சார் இந்த விஷயத்துல அஸ்மின் விஷய அவசரஹா, இது யாராலதான் எடுத்து சொல்ல முடியும்? கதைய சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றார் அவர். யாராலதான் அம்பாளுடைய புகழ் போய் பார்க்க முடியும் சார்? மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஸ்வரூபம் மனோவாச்சா மகோச்சா சொல்லியாச்சு. ஏயோ பாதேய வர்ஜிதான்னு சொல்லியாச்சு. நீங்க தள்ளவும் முடியாது, கொல்லவும் முடியாது, மனசனாலேயும் நினைக்க முடியாது, வாக்குனாலேயும் சொல்ல முடியாது. அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கு, மனசனால் நமஸ்காரம் பண்ணிடுவான். அஜ்ஞானமே தவச்சரணம்னு பிரஷ்னோபனிஷத்துல அந்த 6 ரிஷிகளும் பிப்பலாதருக்கு அதான் பண்ணாங்க. நீங்க பிரம்மத்தையே எனக்கு கத்து கொடுத்து எங்களை ஞானி ஆக்கிட்டீங்க, என்ன ஆனால நீங்கள் தான் என்னுடைய அப்பா. என்ன சாதாரணமாக லோக்கல்ல இருக்கக்கூடிய அப்பாக்கே தவசெல்லாம் பண்ணி ரொம்ப அன்போடையும் பாசத்தோட இருக்கக்கூடிய நமக்கு இந்த பிரம்ம ஞானத்தை கொடுத்த நீங்க அப்பாவா இருக்கீங்களோ, உங்களுக்கு நாங்க எங்க கொடுக்கறதுன்னு தெரியல. எங்களால முடிஞ்சது ஒன்னே ஒண்ணு, நமஸ்காரம் பண்றோம். அவருக்கு கொடுக்க வேண்டியது ஒண்ணு இல்லை, அவர் பெற வேண்டியது ஒண்ணு இல்லை. ஒன்னே ஒண்ணு, எங்களுடைய பக்தியும் என்னுடைய நமஸ்காரங்கள் தான். அதே அர்த்தம் தான் இங்கேயும். அம்பாளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்லக்கூடிய முடியாத அந்த மகிமையோட இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நம்ம மனசனால பிரார்த்தனை பண்ணலாம், நம்ம மனசனால நமஸ்காரத்தை பண்ணலாம் அப்படின்ற அர்த்தத்துல பவானி ஸ்தோத்தும் துவாம் பிரபவதி சதுர்பிஹி நவதனைஹி பிரஜானாமீஷானஹா திரிபுர மதன பஞ்சபிரபி ந ஷட்பிஹி சேனானீஹி தசசதமுகைஹி அப்யஹிபதிஹி ததான்யேஷாம் கேஷாம் கதய கதம் அஸ்மின் அவசரஹா. அஸ்மின் விஷயே அப்படின்னு, அஸ்மின் விஷயே கதம் அவசரஹா, இந்த விஷயத்துல யாருக்குதான் இருக்கு, எப்படிதான் இருக்க முடியும்? கதம்னாக்க எப்படித்தான், கேஷாம் யாரதான் பண்ண முடியும்? உங்களை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? யாராலும் பண்ண முடியாது அப்படின்ற அர்த்தம். அவ்வளவு மகிமை வாய்ந்தவள். அடுத்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய ஸ்வரூபத்துல வாக்கால வர்ணிப்பது இல்லையா? கஷ்டம்னு சொல்லிட்டீங்க, வாக்கு கெட்டாது.
அப்போ இந்த வாக்க யார் தான் சொல்ல முடியும் அப்படின்னு பரமேஸ்வரனால சொல்ல முடியுமா? டெய்லி அவர் பாக்குறாரு இல்லையா, அவருக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த ஸ்பீச் அப்படின்னு அந்த வாய்க்கு நாக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பீச்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வாக்குனால சொல்ல முடியாது, நீங்க சொல்லிட்டீங்க. இந்த நாக்குன்னு ஒண்ணு இருக்க, அது ஒரு ரசனேந்திரியம். அந்த ரசனேந்திரியம் எங்க இருக்கு? அதுவும் வாயில இருக்கு இல்ல? அது ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? அது மூலமா ஏதாவது அம்பால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா, அது என்ன சொல்லிருக்காரு? இது முதல்ல கொஞ்சம் டைம் இல்ல, பார்த்துட்டு அது அடுத்தது திருத்த க்ஷீர திராட்சா மதுமதிரமா கைரபி பதை விசிஷ்யானாக்கியேயः பவதி ரசனா மாத்திர விஷயः ததா தே சௌந்தர்யம் பரமசிவ திருமாத்திர விஷயः கதங்காரம் ப்ரூமः சகல நிகம அகோச்சர குணே. சகல நிகம அகோச்சர குணம் எந்த வேதத்துக்குமே சொல்ல முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கக்கூடிய அது எப்படி இருக்குன்னா, ரசனா மாத்திர விஷயம். ரசனேந்திரியம்னு நாக்குன்னு ஒரு இருக்கு, ரசனேந்திரியம் இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா விஷயமாகும்? கிருதம், பாலு, திராட்சை, மது எல்லாம் திதிப்பு இல்லையா? அவர் பாமதிக்காரர் சாஸ்திர ஜென்மாத்தியகால எழுதும்போது பிரம்மத்துக்கு ஜெகத் காரணத்துவம் மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூப அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி எல்லாம் பண்ணி படைச்சிருக்காரு. ஆனா இவ்வளவு படைச்சாலும் அவர் சில விஷயங்கள்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத மாதிரி படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, க்ஷீரத்தினுடைய திதிப்பெண்ண, வெள்ளத்தினுடைய திதிப்பெண்ண அப்படின்னு நம்மளால வேணா சொல்ல முடியாது, உங்களால சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியாது. இந்த சரஸ்வதி இருக்காத, அவ சொல்லாம இல்லையா, வாக்குக்கெல்லாம் ஈஸ்வரி தானே அப்படின்னா அவளே ஃபெயிலியர் ஆறாள் அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது விஷயம். அப்படி கிட்டல இருக்கு. அதே மாதிரி இங்க அவர் சொல்றார், நெய்யி, பால், திராட்சை, தேனு இதனுடைய மதுரிமா, இந்த திதிப்பானது கைஹி பதைஹி இல்லையா, எந்த பதத்தினாலேயாவது இதை கரெக்டா உங்களை புரிய வைக்க முடியுமா இல்லையா? யாராலையும் புரிய வைக்க முடியாது. என்னுடைய அனுபவம் வேற, உங்களுடைய அனுபவம் வேற. கொஞ்சம் சொல்லுங்களேன், டெய்லி சாப்பிட்டுட்டா இருக்கீங்களே மது, அது எப்படி டேஸ்ட்? அந்த திதிப்பெண்ண, க்ஷீரத்தினுடைய திதிப்பெண்ண, கரும்புனுடைய திதிப்பெண்ண அப்படின்னு கேட்டா யாரால சொல்லுங்க? சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க, தொந்தரவு பண்ண அப்படின்னாக்க நம்ம என்ன அர்த்தம்? சொல்ல முடியாத விஷயங்கள் உலகத்துல பல இருக்கு. அந்த சொல்ல முடியாத விஷயத்துல அம்பாளினுடைய மகிமையும் இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இந்த 2வது ஸ்லோகத்தை அடுத்த புதன் நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.